ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தம் தாஸ் டாக்கூர்கே பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு உள்ள ஸ்லோகம், அந்யதா ஸ்வதந்திர காம் அனர்த்தாதி ஜார தாம் भक्ति पथे सदा देय भांग कीवा से कोरिते पारे काम क्रोध साधके रे यदि होए साधु जनार संग. காமம் பௌத்திக ஆசைகள் சுதந்திரமாக இருந்தால் அனர்த்தங்கள் வந்து சேர்ந்துடும். அனர்த்தங்கள் இருந்தால் பக்தி பாதை எப்பவுமே பாதிக்கும். யார் சாதுகள் சங்கத்தில் இருக்கான் அந்த பக்தன் சாதகனுக்கு காமமும் கோபம் என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் கூட நமக்கு முக்கியமான எதிரிகளான காமம் கோபம் இதெல்லாம் எப்படி பகவான் சேவையிலே போட்டிடணும், இவங்களுக்கே நம்ம உயர்ந்த நண்பர் பண்ணிட்டு நமக்கு பிரேமம் பக்கம் போகிறதுக்கு பாதை பண்ணணும். இந்த காமம் கோபம் இதுக்கு சரியாக நம்ம சேவையில் போடலாச்சுன்னா அது சுதந்திரமாயிடும், பக்தி பண்ணுறதுக்கு விடாது. அதுக்கு வேண்டிதான் இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு, காமம் பௌத்திக ஆசைகள் சுவாதந்திரம் ஆயாச்சுன்னா பக்தி பாதையை அடைஞ்சல் பண்ணிடும். புலன்களுக்கு உள்ள ஆசைகள், பௌத்திக ஆசைகள், உடம்புக்கு உள்ள ஆசைகள், பகவான் சேவை விட்டு வேறு என்ன ஆசைகள் இருக்குது அது எல்லாமே சுதந்திர காமம். இந்த சுதந்திர காமம் புலன்க சுகம் நினைக்கும்போ வருது. காமம் வச்சு அடுத்த கோபம் மோகம் இதெல்லாமே ஒரு ஜீவனுக்கே நரக்கம் பக்கம் இழுத்து கொண்டு போகுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயம் 62 63வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषुपाजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो अभिजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. ஒருத்தர் விஷயங்கள் புலன்கள்னு பார்த்து நினச்சிட்டு இருந்தால் அதில் பற்றுதல் வந்துடு. அந்த பற்றுதல் வச்சு காமம் வரும். காமம்க்கு ஏதோ தடை வந்தால் கோபம் வரும். கோபம் கூடனா மோகம், மோகம் கூடும்போது நினைவு சக்தி போயிடும். நினைவு சக்தி போகும்போது புத்தி போயிடும், புத்தி நாசமாயிடும். புத்தி போனால் எல்லாம் போச்சு. இப்போ பௌத்திக வாழ்க்கையில் சுற்றிட்டு இருப்பான் திரும்பி திரும்பி, புனரபி ஜனனம் புனரபி மரணம், திருப்பி சத்திட்டு இருக்கான், திருப்பி திரும்பி எடுத்துட்டு இருக்கான். அப்போ யார் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, பட் காமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சேவையிலே போடலாம், அந்த காமம் சுதந்திரமாயிடும், பக்தியில் ரொம்ப பாதிக்கும். 4 விதமான தவறுகள் வரும். பாவம் பண்ணிட்டு இருக்கோம் அது வச்சு தவறுகள் பண்ணிடுவோம், புண்ணியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது வச்சு தவறு பண்ணிடுவோம், அபராதம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி தவறுகள் பண்ணிடுவோம், பக்தி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தவறுகள் வந்துடும். இப்போ எல்லா தவறுகளுக்கு மூலம் பார்த்தா ஸ்வதந்திர காமம்.
இந்த தவறுகள் 5 விதமாக இருக்கும். அப்புறம் அவித்யா, அஸ்மிதா, ராக், துவேஷ், அபினிவேஷ். பாவங்கள் 4 விதமாக இருக்குது. பிராரப்தம், நம்ம போன பிறவியில் உள்ள கர்மங்களை வச்சு இப்போ பாவம் பண்ணிட்டு இருக்கோம். பிராரப்தா, இந்த பிறவிலே அந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்கோம், பாவம் ஆகி போகுது. கூட்டா, மொத்தம் இதயத்தில் பாவங்கள் இருக்குது, அதை வச்சு பாவம் நடக்குது. நாலாவது பீஜா. பீஜாச்சுன்னா விதை. இந்த பாவத்தின் ஒரு விதையே இருக்குது இதயத்தில். இப்படி வாழ்க்கையில் பாவங்கள் தோஷங்கள் வர தொடங்கிடும். இது எல்லாத்துக்குமே காரணம் சுவாதந்திர ஆசைகள், காமம். இப்போ பாவம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அது போன பிறவி உள்ள கர்மங்கள் இருக்கலாம். இதத்துல அது புண்ணியம் வச்சு எப்படி பாவம் பண்ண முடியும், தோஷங்கள் வர முடியும்? புண்ணியம் நிறைவாட்டி பகவான் சேவையில் இல்லை சொன்னால் இதெல்லாம் வரும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணும்னு சொல்லி போய் நம்ம பாவம் பண்ணிவிடுவோம். இனி நாம அபராதம், 10 நாம அபராதம் இருக்குது, அது வச்சு தோஷங்கள் பாவங்கள் வந்துடும் அபராதம் பண்ணும்போது. நம்ம பக்தி பண்ணுறது குரு வைஷ்ணவருக்கு புகழ்ச்சி பண்ணி பகவான் சேவை பண்ணுறதுக்கு. பட் புலன் திருப்திக்கு உள்ள ஆசை, சம்சாரத்தில் சுகத்தின் ஆசை நமக்கு வேறு பக்கம் கொண்டு போகுது. இப்போ பக்தியில் உள்ளவனும் எப்படி தவறு பண்ணிகிட்டு இருக்கான், பக்தி வச்சு எப்படி தவறு நடக்குது? பேரு புகழ்ச்சிக்கு ஆசை, லாப பூஜா பிரதிஷ்டா. இங்கே ஏதோ தொழில் தொடங்கிடுவான், லாபம். ஒரு பகவீத்தை விற்று 50 ரூபா கிடைக்கும், அப்போ நீ அது வேற. இப்படி லாபம் எதிர்பார்ப்பான். பூஜா, நான் சீனியர், எனக்கு மக்கள் தண்டவத்து போடணும், அது பண்ணணும்னா. பிரதிஷ்டா, பேரு புகழ்ச்சி, நான் என்ன தெரியுமா அப்படிதான். இது எல்லாத்துக்குமே திருப்பி காரணம் சுவாதந்திர காமம். எப்போ இதயத்திலே கிருஷ்ணன் விட்டு வேற ஆசைகள் இருக்கு, அந்த ஜீவனுக்கு பக்திக்கு உள்ள அமிர்தம் ருசி கொடுக்காது. அவனுக்கு லாபத்தின் ஆசை வரும், பேரு புகழ்ச்சி ஆசை வரும், வேறு ஏதோ அவன் அறிதாமம் பண்ணால் கூட அவனுக்கு சேட்டைகள் போகாது. அதுக்கு வேண்டி நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிவிட்டாங்க, அனர்த்தாதி ஜாரதாமா. அனர்த்தம் வந்துடும், ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அனர்த்தம் சொன்னால் என்ன? 4 முக்கியமான அனர்த்தம் பக்தி வினோத் டாக்கூர் ஜெய்வ தர்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்வரூப பிரமா, ஜபம் நடந்துகிட்டே இருக்குது, ஸ்வரூபம் தெரியாது, நான் யார் சொல்லி தெரியாது. அது எப்படி இருக்கு? நான் எனக்கு ஆண் பெண் தமிழ் பஞ்சாபி குஜராத்தி இதிலே உட்காந்துருக்கேன். பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதுவரை தெரியாது. 2வது போலி தாகம். இங்கே உள்ள பற்றுதல் விடலாம், இங்கே உள்ள ஆசைகள் விடலாம். ஜபம் நடந்துட்டு இருக்கு, 4 ரவுண்ட் 6 ரவுண்ட். 3வது நாம அபராதா. ஜபமும் பண்ணிட்டு இருக்கோம், அபராதமும் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 15 நாள் ஒரு மாதத்துல ஒரு வாட்டி 10 நாம அபராதம் படித்து பார்க்கணும்.
நான் இதில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னா சரி. 5வது ஹிருதய தர்பலி எல்லாம் தெரியும், பண்ண முடியல. ஏன் பிரபு? ಸ್ವತಂತ್ರ ಆಸೆಗಳು, ಸ್ವತಂತ್ರ ಕಾಮம் தான் காரணம் எல்லாத்துக்குமே. அதான் சொல்லிட்டு இருக்காரு. இது பக்தி நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. சுதந்திர ஆசைகள் இருந்தால் பக்தி பாதையில் முன்னாடி போக முடியாது. இப்படி நிறைய இடைஞ்சல்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு. பட் நம்ம சரியான முறையில் பஜனை பண்ணால் நம்ம நிஷ்டா, உறுதி, ருசி, ரத்தி, பாவம் அப்படி பிரேம பக்கம் போயிருக்கணுமே. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம். மனிதனுக்கு இதயத்திலே யுக யுக ஆகி காமம் இருக்கு, சுதந்திர ஆசைகள் இருக்கு. காமம் ரொம்ப சக்தி உள்ளது. இது தடை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ பலமுள்ள காமம் நம்ம கிருஷ்ணர் சேவையில் எப்படி கொண்டு வருது? நம்ம பலம் வச்சு இது முடியாது. இதுக்கு கூட பதில் கொடுத்திருக்காரு நரோத்தமதாஸ் டாக்கூர். ಕಿಬಾಸೆ ಕೊರಿತೆ ಪಾರೆ ಕಾಮ ಕ್ರೋಧ ಸಾಧಕರೇ ಯದಿ ಹೋಯ್ ಸಾಧು ಜನಾರ ಸಂಗ. வாழ்க்கையிலே சாது வந்தாச்சுன்னா இந்த காமம் கோபம் என்ன பண்ண முடியும் ஒரு சாதகனுக்கு? சாது யாரு? சாது கோபம் பண்ணக்கூடாது, சாது நம்ம குறை பேசக்கூடாது, நம்ம பார்த்து எது பேசக்கூடாது, அவங்களை பார்த்து சாது நம்ம சொன்ன போல கேட்கணும். அவர் தான் சாது. சரிதானே? நமக்கு திருப்தி ஆகிறது போல பேசணும், நமக்கு திருப்தி பண்ணிடணும். அவர் தான் சாது. ரொம்ப பிரபு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சாது சொன்னால் வேஷமல்ல, பிரம்மச்சாரி சன்னியாசி ஆணு பெண்ணல்ல. சாது சொன்னால் சாதனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம போல அவர் சாதனை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் சாதனை பண்ணிட்டு அனர்த்தத்தில் வெளியில் வந்தாச்சு, உறுதியில் வந்தாச்சு. அனர்த்தத்தில் மாட்டிருக்கான், சரணாகத்தி ஆகலாம். அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு சாது சொன்னால் நமக்கு யார் குரு மகாராஜ் காட்டினார், அவர் சாது. நமக்கு யார் இந்த ஜபம் பண்ணுறது சொல்லி கொடுத்தார், அவர் சாது. இல்லை நம்ம கூட யார் நல்லா பேசுவாங்க, அவர் சாது. சாது கோபமும் பண்ணலாம், சாது பைத்தியக்காரன் இருக்கலாம். சாதுவே பற்றுதல் கிடையாது இந்த உலகத்தில். பார்த்துருக்கீங்களா அப்படி சாது? நம்ம சாது நம்ம கிட்ட வரணும். சாதுக்கு நம்ம பாடு சொன்ன பாடணும், ஆடு சொன்ன ஆடணும். அவர் சாது நினச்சிருக்கான். அந்த மாதிரி சாதுகள் சங்கம் பண்ணி 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகி அங்கேயே உட்காந்துருக்கோம். ரவுண்ட் 4 ரவுண்டு. உனக்கு எவ்வளோ ரவுண்ட் ஆச்சு? 4. உனக்கு 6, நான் 5. புனரபி ஜனனம். சரணாகத்தியாக இருக்கா? இல்லை அனர்த்தால எங்கே பிரபு? சரிதான். அதுக்கு வேண்டி உண்மையான சாது கூட இருந்தா, சாது சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தில் பற்றுதல் கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, குரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. புலன் ஆசைகள் கிடையாது, அபராதம் பண்ணலை, சுத்த இதயம். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், பயங்கர பக்தர். பப்பா பகவானே, அவருக்கு பார்த்தாலே இப்படி கால் விழுந்துடணும். 350 நாள் பயங்கர பக்தி பண்ணுவாங்க. அந்த 5-10 நாள் வருஷத்தில் என்ன ஆகுது தெரியாது, எல்லாம் முடிச்சிடுவாங்க. ஒரு வருஷத்தில் உள்ள பக்தி
சில பேர் காலமேந்தான் நைட் வரை ஜபம் பண்ணுவார். அவர் ஜபம் பண்ணுறது பார்த்தாலே அந்த நைட்டு பெண்ணுக்கு ஃபோன் போட்டு விதவிதமான பக்தருக்கு பார்த்தேன் வாழ்க்கையில். விதவிதமான பக்தர். நான் நிறைய வாட்டி நினைப்பேன், இவர் எனக்கு கூடுதல் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எனக்கு கூடுதல் தெரிஞ்சிருக்காரு. அந்த சிச்சுவேஷன் வரும்போது எப்படி இருக்காங்க, உள்ளே என்ன இருக்கு. உண்மையாக பக்தி பண்ணா, உண்மையாக சாது சங்கம் பண்ணா, நம்ம இதயத்தில் உள்ள ஆளுக்கு, நம்ம பிரெயினில் உள்ள ஆளுக்கு எந்த விதமான ஆளுக்கு இருக்காது. காமம் கோபம் நம்ம பக்கத்தில் வர முடியாது. நம்ம சரியான சாது கூட இருக்கோமா? சரியான சாது வாழ்க்கையில் வந்தாச்சு, அதிசயங்களை பண்ணிடுவோம். ஸ்ரீமத் பாகவதம் 10:10:41 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லிட்டு இருக்காரு, சாதுனாம் சமச்சித்தானாம் சுதராம் மத் கிருதாத்மனாம் தர்ஷனான் நோ பவேத் பந்தः பும்சோ அக்ஷ்ணோ சவிதுர் யதா ந யஸ்ய மாயாம் தீர்த்தாம் ந தேவா மிருச்சாலயமயாः தே புனாந்தி உருகாலேன தர்ஷனாதேவ சாதவः. சூரியன் உதயிக்கும்போது கண்ணு வச்சு தேடுறதுக்கு கஷ்டம் இருக்காது. அதே போல ஒரு சாது யார் சமமாக இருக்கான், சமச்சித்தம், இதயத்தில் சமத்துவம் இருக்கு. யார் எனக்கு சரண் எடுத்திருக்கான் அவருக்கு பார்த்தாச்சு சொன்னால் ನಮಗೆ ಭೌತಿಕ ಕೆಟ್ಟುಗಳೆಲ್ಲ போயிடும். ತೀರ್ಥಗಳು ದೇವತೆಗೆ ವಿಗ್ರಹಗಳು மனிதர்ಗೆ பவித்திர பண்ணுறதுக்கு கூடுதல் ஒரு சாது பண்ண முடியும். தீர்த்தம் தேவதைகள் சமயம் எடுக்கும், சிலப்போ அடுத்த பிரிவு ஆகிடும். உண்மையான சாதுகை பார்த்தாலே போதும். இப்போ நம்ம சாது சங்க பண்ணி சாது கருணை கிடைக்கணும். பகவான் பாகவதம்ல 11:11-25 சொல்லிட்டு இருக்காங்க, சாதுகள் சங்க பண்ணி எனக்கு பக்தி யார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப சகஜமாக என் லோகத்துக்கு வந்துடுவாங்க. சாதுகள் சங்கத்திலே நம்ம எல்லா குறைகளும் போயிடும். காமம் கோமெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனி 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 ஓடி ஓடி பழகியாச்சு. சாது பேச்சு கேட்க மாட்டோம், சாது விசாரணை நடக்க மாட்டோம், சாது கருணை நமக்கு தேவையே இல்லை. அதுதான் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. உண்மையான சாது தேடுங்க, அவர் கருணை கிடைச்சா அந்த பக்தி பிரேமம் ரொம்ப சகஜம், ரொம்ப சிம்பிளாக போயிடல. ஹரி போல் தண்டவத்னா.